again on the last class நம்ம விட்டு lag தான் பார்க்க போறோம். So this is again a revision class for remaining part. அப்ப இன்னொரு கிளாஸ் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ்ல நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். மோஷன் இன் 1 dimension, மோஷன் இன் 2 dimension, ப்ரொஜெக்ஷன் மோஷன், சர்க்குலர் மோஷன் அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஃபுல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகும்போது ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இல்லாமல் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு மோஷன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் இது கண்டிப்பாக நான் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் we have two parts. The one is the kinematics part. இன்னொன்று டைனமிக்ஸ் பார்ட். ஸோ ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான டேர்ம்ஸ் கிடையாது இது. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், இதை மட்டுமே வச்சு உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அது கைனமேட்டிக்ஸ் பார்ட். அந்த பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதனால அதுல எக்ஸிட் ஆகக்கூடிய எனர்ஜி, அதனால அது டெலிவர் பண்ணக்கூடிய பவர், இதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டைனமிக்ஸ் பார்ட். வெரி சிம்பிள். ஸோ இந்த பார்ட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ஆஃப் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதே தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ யூ ஆர் அரௌண்ட், ஐ மீன் யூ ஹேவ் அரௌண்ட் 30 சாப்டர்ஸ். சிபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ 30 சாப்டர்ஸ் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த +2 சாப்டர்லாம் சேர்த்தே நான் சொல்றேன். ஒரு 30 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லையும் கண்டிப்பா புது புது விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல இந்த குவான்டிட்டிஸ் தான் இருக்கும். ஓகே, எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ எனர்ஜி அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா there is a various types of energy. பட் எனர்ஜிங்கிற ஒரு டேர்ம் ஒன்று தான். ஓகே, அப்ப அந்த வேரியஸ் டைப் ஆஃப் எனர்ஜி மேலே நீ கத்துக்கணும். அப்ப எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் நமக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு டேர்ம். இதுதான் நம்ம பேசிக்கான சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல நம்ம ஒரு பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். அகைன் ஒரு ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம், எப்படி கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும், 1 dimension யூஸ் பண்ணி மோஷனா இருந்துச்சு அப்படின்னா எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம், 2 dimension மோஷன் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம், அதெல்லாம் தான் நம்ம அடுத்தது படிச்சோம். Okay, right? So the remaining part is the dynamics part. The dynamics part we are going to discussing these three terms majorly: force, energy, power. Right? So the force அப்படினா நம்ம எடுத்துட்டோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா it is explained the Newton's laws of motion. The Newton உடைய ஒரு 3 laws அப்படிங்கறத என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த force அப்படிங்கற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப இந்த force பத்தி நமக்கு தெரியணும் அப்படினு பாத்தீங்க அப்படினா சோ நமக்கு இந்த டேர்ம் முக்கியமா தெரியணும். என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா inertia and momentum. momentum, இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஆனா இப்ப கேஸ் மேபி நான் இந்த இடங்கள்ல காட்டாம இருக்கலாம். இந்த பேசிக் அப்படி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடங்கள்ல நான் வேணா இந்த வேர்ட்ஸ் நான் காட்டாம இருக்கலாம். ஆனா இன்டைரக்ட்லா இந்த ஒவ்வொரு குவாலிட்டிக்கு பின்னாடி இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஓகேவா? அதுல the first point is inertia. The inertia அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the resistance to change அப்படின்னு நம்ம சொல்லலாம். resistance to change, அதாவது இப்ப in case நம்ம ரொம்ப டீப்பா சொல்லணும் அப்படின்னா inability of an object to change the state of rest or uniform motion by itself. எந்த ஒரு பொருளும் தன்னைத்தானே ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு ரெஸ்ட்டுக்கோ கொண்டு வர முடியாது. ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்க வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, அதுக்கு பேர் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். The external agency is applied in order to change the state of the body. Right? So and the external agency should be applied in order to state of a body. Okay, right? Then அப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுல தான் நமக்கு அந்த ரெண்டாவது டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு, அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுதுறது உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ரெஸ்ட்ல இருக்கலாம் அல்லது மோஷன்ல இருக்கலாம். ரைட்? அப்ப ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த momentum that is equal to 0 in case of rest, the momentum is not equal to 0 in case of motion. ரைட்? அப்ப இந்த momentum அப்படிங்கிற ஒரு குவாண்டிட்டியை வச்சுதான் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Momentum is given by m into v.
ஒரு மாஸ் ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆச்சு அப்படின்னா அதோட மொமெண்டம் that is equal to m into v. In case the velocity is 0, அதாவது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா the momentum that is equals to 0. For an example, ஒரு கார் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய மாஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு 2000 kilograms. ஓகே, ஸோ இதனோட மொமெண்டம் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் சும்மா சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4500 kilogram meter per second. இதான் நான் வந்து கொடுக்குற டேட்டான்னு வச்சுக்கலாம். So this is what the momentum of the body, 4500 kilogram meter per second. The units நல்லா கத்து வச்சுக்கோங்க. So m into v, m அப்படிங்கிறது kilogram, velocity is meter per second. Right? அப்போ maybe there may be a direction. So in j cap direction வச்சுக்கலாம். j cap direction அப்படின்னா positive y axis ல there is a momentum. அப்ப இந்த momentum அப்படின்னு நமக்கு என்ன டேட்டா கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so therefore the velocity that is equal to momentum divided by mass, the momentum that is equal to 4500 divided by 2000. So solve பண்ணோம் அப்படின்னா we are getting so 2.25 meter per second in j cap direction. அப்போ இந்த momentum அப்படிங்கிற டேட்டா என்ன இன்ஃபர்மேஷன் இப்ப கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so there is a car of mass 2000 kg, it is moving in the positive y direction with the speed of 2.25 meter per second அப்படிங்கிற ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி எனக்கு கொடுக்குது. ரைட், சோ இதை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த ரெண்டும் பேசிக்கான ஒரு குவாலிட்டி. இதை வச்சு we are explaining the term force. So the force அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, it is an external agent which changes or try to change the state of rest or motion. Okay, the change or try to change அப்படின்னா இப்போ in case நான் ஒரு பாடி மேல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன், அது கண்டிப்பா மூவ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் an example, நம்ம ஒரு செவர், ஒரு சைடு வால் இருக்கு, செவர் இருக்கு, அந்த சுவரை நம்ம தள்ளுறோம் அப்படின்னா we are giving the force obviously, but எந்த ஒரு மோஷன் நம்ம அப்சர்வ் பண்ணல. சோ அப்ப அங்கேயும் கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நான் கொடுத்த ஃபோர்ஸ் என்னவாச்சு அப்படின்னா it is explained in the third law, the equal and opposite reaction அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஓகேவா. அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அல்லது சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்ப கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, in order to change the state of a body, obviously we supposed to apply some external agency on it. The external agency can be called as the force. இல்லையா, இந்த ஃபோர்ஸ் பத்தி தான் ஃபுல்லா இதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லா அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லா ஆஃப் இனர்ஷியா தான் ஃபர்ஸ்ட் லா. ஸோ முன்னாடி சொன்னதுதான் the inability of the body something நம்ம சொல்லலாம். Inertia of the property of which they cannot change the state of rest of its own. எந்த ஒரு பொருள் என்ன பண்ணிக்காது, தன்னைத்தானே அதை உங்களுக்கு மாற்றாது. அதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும், ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஓகே, if there is no force there is no change in the body. அப்போ ஒரு பாடியில ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, எஸ்பெஷலி ஒரு மொமெண்டம் ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி தீரணும். ஓகேவா, ரைட். அப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பாடி நமக்கு ரெஸ்ட்ல இருக்கு அல்லது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னா, ரெஸ்ட் அல்லது யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னா we can say the net force that is equal to 0 because there is no force acted. அது no force அப்படின்னு சொல்றதை விட அது கரெக்டான வார்த்தை net force equal to 0 தான் கரெக்டான ஆன்சர். the net force equal to 0 அப்படி நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன், it is nothing but opposite forces are equal. So this means the net force that is equals to 0. நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு த்ரெட் இருக்கு, இந்த த்ரெட்ல உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பிளாக் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் ரெஸ்ட்ல தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம டிரா பண்ணலாம். அதை ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவோம். திஸ் இஸ் mg. இந்த ரோப்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டென்ஷன், the force is nothing but tension. Since there is no net force, opposite forces are equal. மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் டென்ஷன், கீழ ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் mg. Therefore this tension that is equals to m into g. ஓகேவா, சோ இதான் அந்த ஃபர்ஸ்ட் இனர்ஷியா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட், தென் the second law எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மொமெண்டம் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு வேணும். இந்த மொமெண்டம் பத்தி நம்ம பேசணும். the momentum that is equals to m into v. So it is a vector quantity. The direction of the vector, so that is the direction of the momentum
will be in the direction of its velocity. இதை வச்சு தான் இங்க என்ன சொன்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the momentum j cap இருக்கு அப்படின்னா the velocity is also in j cap. ஏன்னா direction of the momentum will be in the direction of its velocity. ரைட்? அப்ப ஒரு இடத்துல the momentum உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா the momentum நமக்கு it may be 0 or non-zero whatever may be the number, but இது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா so there is no force, net force that is equals to 0. இதே டேர்மை இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ்ல கடைசி பார்ட்ல அப்படியே யூஸ் பண்ணுவோம். the net force equal to 0 அப்படின்னா அப்படியே vice versa the momentum is constant. இதான் நம்ம கொலிஷன்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போதைக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். the momentum நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா there is no force. அப்ப இதை வச்சுதான் we are explaining the second law. அப்ப the momentum அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா the momentum changes. The momentum changes அப்படினாலே the state of the body is changes. Either it can be coming motion from the rest or rest from the motion. or already அது வேற ஒரு வேகத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய வெலாசிட்டி மாறுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மொமெண்டம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருந்தே தீரும்? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அப்ப இந்த ஃபோர்ஸ் இஸ் ஹவு மச்? ரொம்ப அதிகமான ஃபோர்ஸா கம்மியான ஃபோர்ஸா அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டேர்ம் அப்படிங்கிறது டைம். in which time the momentum is getting that much of change. So for an example, இப்போ ஒரு 2 meter per secondல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு vehicle it comes to 10 meter per second at 2 seconds. அதே 2 meter per secondல இருக்கக்கூடிய ஒரு vehicle comes to 10 meter per second takes 5 seconds. அப்ப ரெண்டுல இருக்கக்கூடிய momentum அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதான்? சேம் தான். so because the momentum அப்படிங்கிறது உங்களுக்கு சேம் தான், because இதுவும் 2 meter per second, இதுவும் 2 meter per second, இதுவும் 10 meter per second, இதுவும் 10 meter per second. பட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எது மாறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிறது மாறுது. அப்ப இந்த டைம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடுச்சு? வேரி ஆயிடுச்சு. so the both objects are attaining the same change in momentum but with a different time. அப்ப ரொம்ப கம்மியான டைம்ல momentum வேரி ஆச்சு அப்படின்னா we can say there is a more force. it is inversely proportional to time, right? அப்ப இத பேஸ் பண்ணி தான் we are giving the expression for the force that is equals to the force that is equals to dp divided by dt. it is nothing but the rate of change of momentum. This is rate of change of momentum. That is nothing but force. Okay, right? அப்ப change in momentum அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா so make it as the F is equals to E by dt of the momentum is nothing but m into v. இதை differentiate பண்ணலாம். Make mass is constant, then dv divided by dt plus if velocity is constant, then dm divided by dt. ஓகே, அப்ப இங்க இருந்து இந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாஸ் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். மாஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா dm divided by dt that is equals to 0. so maybe இந்த கார், பஸ், சம்திங் இதெல்லாம் நீங்க என்னவா எடுத்துக்கலாம்? இதுக்கான எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த இடங்கள்ல since dm by dt equal to 0, the f is equals to m into dv divided by dt அல்லது m into a. This is what force. Right? அப்ப the force equal to m into a அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு 9th வரைக்கும் 10th வரைக்கும் மேபி அது ஓகேவா இருக்கலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது the force அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா it should be given as the rate of change in momentum. ஓகேவா? ரைட்? so இப்போ இதே இன்னொரு பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா there may be the velocity is constant. Velocity is constant but mass is changes. மாஸ் உங்களுக்கு என்னவாகுது? சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மோஸ்ட்லி ராக்கெட் ப்ரொபல்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ராக்கெட் ப்ரொபல் ஆகுது அப்படின்னா ஸோ அதனுடைய அந்த ஃபியூயல் கன்சம்ஷன் அந்த இடத்துல ரொம்ப நமக்கு அதிகமா இருக்கும். மேபி ஒரு செகண்டுக்கு ஒரு 5 kg ஆஃப் ஃபியூயல் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல கன்சியூம் ஆகும். அப்ப அந்த என்டையர் ராக்கெட்டுடைய மாஸ் உங்களுக்கு என்னவாயிட்டே இருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. திஸ் டிக்ரீஸ் இன் மாஸ் ஆஃபர் த ஃபோர்ஸ். ஸோ தேர்ஃபோர் இந்த இடங்கள்ல the force is given by v into dm divided by dt. Right? So mostly rocket propulsion ல வரும் அல்லது வாட்டர் ஜெட் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ in case நம்ம ஒரு ஹோஸ் பைப்ல இருந்து தண்ணி வச்சு ஒரு பிளாக் மேல அடிச்சோம் அப்படின்னா the block starts move.
அப்ப பிளாக் மூவ் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த அந்த ஹோஸ் பைப்ல இருந்து வெளியே வந்த வாட்டர் ஆப்வியஸ்லி இட் இஸ் a constant velocity, but still it can exert a force on the body, means the force is this much v into dm divided by dt. So this is what the second law, the Newton's second law. The first law giving the concept of the force and explaining the state of rest or the uniform motion. Second law giving the magnitude of this force. The magnitude of force is this much. The F is equal to m into a in case the mass is constant. F is equal to v into dm by dt if velocity is constant. Okay, so we know that Newton's third law, the equal and opposite reactions அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லாவை ஸோ மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாவே தெரியும். ஆனா டெப்தா போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ரைட். ஸோ என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, if the body is in rest or uniform motion, if the rest or uniform motion இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த லாவை ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு டேபிள் மேல ஒரு புக்கோட ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகே, அப்ப இந்த புக் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். The downward force, the m into g acting in this direction and the normal reaction acting in this direction. So since there is no force, we can understand these two forces are equal. நம்ம இதை மட்டும்தான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் த பாடி இஸ் ஆக்சலரேட்டிங், இன் திஸ் கேஸ் ஆல்சோ வி சப்போஸ் டு யூஸ் திஸ் லா. எப்படி அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் இஃப் அ பர்சன், ஒரு பர்சன் ஒரு லிஃப்ட்ல இருக்கா, இந்த லிஃப்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, இட்ஸ் மூவிங் அப்வர்ட் வித் an acceleration a, then what is the normal reaction அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா, the m into g acting in downward direction, the normal reaction acting in the upward direction. ஓகே, அப்ப இந்த இதுல இந்த m into இப்ப net force அப்ப இது accelerate ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன். The system is accelerating, so there is net force not equal to 0. The net force not equal somewhat ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த net force தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா m into a. அந்த net force because the general formula, நான் என்ன அந்த பிக்சருக்குள்ள போகவே இல்லை. இந்த பிக்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, there is a net force. அப்ப அந்த net force எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், m into a வா இருக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் we can go for a picture, right? So அப்ப இந்த இதுல the realistic ரெண்டு force ஆக்ட் ஆகுது. The one, the weight of the body, இன்னொரு normal reaction. Okay, so since the body is moving in the upward direction, அப்ப இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல யார் டாமினன்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா obviously the normal reaction. ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு ரோப் பிடிச்சு ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, if they are not moving, so we can understand both forces are equal. இல்ல ரைட் சைடுல மூவ் ஆகுது அப்படின்னா, அப்ப ரைட் சைடுல ஒரு பர்சன் ஃபோர்ஸ் கொடுத்திருப்பான், லெஃப்ட் சைடுல ஒரு பர்சன் ஃபோர்ஸ் கொடுத்திருப்பான். அப்ப ரைட் சைடுல கொடுத்த பர்சனுடைய ஃபோர்ஸ் ஜாஸ்தி. That is the reason the entire system is moving towards the right side. இல்லையா? இங்கேயும் நமக்கு அதே மாதிரி தான். இந்த இடத்துல இருக்கிறது ரெண்டே ஃபோர்ஸ், ஒன்னு வெயிட் m into g, இன்னொன்னு ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் இல்லையா? ரைட். ஸோ அப்ப இந்த சிஸ்டம் உங்களுக்கு மேல மூவ் ஆகிறதால we can understand the normal reaction is more than g. அப்ப இந்த பாடியில இருக்கக்கூடிய net force is given by normal reaction minus m into g. ஒரு நம்பர் நான் சொல்ற புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு 10, இது வந்து ஒரு 30 இருந்துச்சு அப்படின்னா, அப்ப the resultant force will be 20 in upside. இங்க நான் தான் போட்டிருக்கேன் 30 minus 10 எல்லாம் 20 ன்னு சொல்லுவோம். இங்க வேரியபிள்ல நார்மல் ரியாக்ஷன் மைனஸ் mg அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ரைட். அப்ப the net force that is equals to m into a. அப்ப m into a that is equal to normal minus m into g. அப்ப the normal reaction that is equal to m into g plus m into a. m into a. Therefore, the normal reaction finally given by m into g plus a. இதுதான் நார்மல் ரியாக்ஷன் அல்லது அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெயிட் அப்படிங்கிறது அடிக்கடி மாறக்கூடிய ஒரு குவாலிட்டி. ஸோ அதனால அதுக்கு பேர் நம்ம அப்பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் நாட் a true value. இப்போ இன்கேஸ் நான் போயிட்டு ஒரு வெயிங் மிஷின் நிற்கிறேன், இன்கேஸ் அந்த வெயிங் மிஷின் ஷோவிங் த 10 kg, அப்ப நான் 10 kg இருக்கேன்னு நினைச்சு நான் பயந்து போனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல.
அந்த மெஷின் ஏதாவது தப்பு இருக்கலாம் இல்லையா? ஸோ அது ஒரு மெஷின், ஜஸ்ட் அது ஒரு மெஷின், அது காட்டக்கூடிய ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கிற ஒரு மெஷின் ரீட் பண்றது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பேரண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், த அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா ஒரு வெயிங் மெஷின் எப்படி நம்மளுடைய வெயிட்டை ரீட் பண்ணுது? ஒரு வெயிங் மெஷின் இருக்கு, அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம மேல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்? இது மேல ஒரு டவுன்வர்டு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இல்லைங்களா? ரைட், அப்ப இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் ட்ரை டு கிவிங் தி நார்மல் ரியாக்ஷன். ரைட், இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெஷின்ல ஒரு நம்பரா நமக்கு ரீட் ஆகும். அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் வெயிட். இப்போ இன்கேஸ் நான் ஒரு வெயிங் மெஷின்ல போயிட்டு நான் ஒரே ஒரு கால் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா அந்த மெஷினுக்கு தெரியாது என்ன நார்மல் ரியாக்ஷன் இருக்கோ அதை ரீட் பண்ணிடும். நான் ஒரு கால் வச்சிருக்கேன், 2 கால் வச்சிருக்கேன், இல்ல 2 பேர் நிக்கிறோமா, அதெல்லாம் அதுக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் அதுக்கு பேர் அப்பேரண்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ பிகாஸ் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா that is nothing but normal reaction. So in case a body is moving in upward direction with an acceleration, this time the normal reaction equal to m into g plus a, அல்லது the apparent weight is also equal to m into g plus a. Then our class la மத்ததெல்லாம் போட்டுருப்போம். In case the downward direction it is g minus a, free fall it is 0, அதெல்லாம் போட்டுருப்போம். Right, so இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் உடைய 3 laws, the first law, second law and third law. Right, so next one is the conservation of momentum. Conservation of momentum, அதை மட்டும் நம்ம கடைசி ஸ்லைட்ல பார்க்கலாம். So next we can move on to the equilibrium of particles. The equilibrium இப்பதான் சொன்னா உங்கள்கிட்ட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரைட், so this is the rest or uniform motion. The rest is called as the equilibrium. அப்ப ஈக்குலிபிரியம் இருந்துச்சு அப்படின்னா net force is equal to 0, opposite forces are equal. இதான் சிம்பிளி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே, ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே we can say the net force equal to 0. So it does not mean that there is no force. அப்போ ஒரு பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னா அது மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் surely we can say something that is net force equal to 0. அதாவது the forces acting on the body all are cancelled each other. அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? net force நமக்கு 0 ஆயிடுச்சு. இதுதான் நம்ம equilibrium of the body அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப net force equal to 0 அப்படின்னா we have to given like the opposite forces are equal. Opposite forces are equal. Right, NCERT ல ஒரு क्वेश्चन இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு thread இருக்கு, so there may be 10 kg. ரைட், அப்ப இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இந்த பக்கம் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் it is equals to 100 Newton. Now you are going to giving the force of something a number in this point. ஒரு 50 Newton force நான் கொடுக்குறேன் அப்படின்னா what is the tension அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. சரி, இப்ப இந்த ரோப்ல ஒரு மிட் பாயிண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அப்ப இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த பிக்சர்? ஓகேவா? ரைட், அப்ப இந்த பக்கம் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் that is equals to அந்த क्वेश्चनல கொடுத்த 15 நியூட்டன். ரைட், தென் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் that is equals to weight of the body that is 100 நியூட்டன். ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த ரோப்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும். the tension acting in this direction. அப்ப இதுல எப்படி நம்ம ஆப்போசிட் ஃபோர்ஸ் போடுறது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு, எப்படி ஆப்போசிட் போட முடியும் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, so first of all we have to very clear about the reference in the sense the graph. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்சிஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ஒரு வெக்டார் குவாண்டிட்டி ஆக்சிஸ்லயே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நாட் நெசசரி டு ஸ்பிளிட்டட் இன்டு தி காம்போனன்ட்ஸ். அது ஆக்சிஸ்ல இல்லாம வேற ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது நம்ம காம்போனன்ட்டா பிரிக்கணும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி the weight of the body is acting in the negative y direction, this 15 Newton acting in the positive x direction. இந்த டென்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு இன்பிட்வீன் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அதை மட்டும் நம்ம காம்போனன்ட்டா பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ மேபி அவங்க இது தீட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை தீட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா this is தீட்டா. அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் that is equals to t
cos theta ஆயிடும். இந்த பக்கம் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது t sin theta ஆயிடும். Now equating opposite sides. அப்ப t sin theta that is equals to 100, t cos theta that is equals to 50. In case அவங்களுக்கு இந்த t உடைய வேல்யூ தேவைப்பட்டால் theta உடைய வேல்யூ தேவை, இது எவ்வளவு ஆங்கிள் போகும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, so just you can divide these two equations. அப்ப tt கட் ஆயிடும், sin by cos அப்படின்னு போட்டோம் அப்படின்னா the tan theta that is equal to 2, therefore the theta equal to tan inverse of 2. This is my answer. ஓகேவா, ரைட். அப்ப ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஈக்குலிபிரியம் அப்படினாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் கிவ் தி கிராஃப் இன் தி சென்ஸ் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ஃபோர்ஸஸ் காம்போனன்ட்டா பிரிங்க, ஆப்போசிட்ஸ் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படியே கிடைக்குது ஆன்சர். காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். தி காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் அல்லது ஜெனரலாவே நம்ம நேச்சுரல் லைஃப்ல பார்க்கக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் த பாடி, m into g is a force, tension, the force in the thread is measured in tension, thrust, and நம்ம அந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அப்ப அந்த மாஸ் உங்களுக்கு கீழே ரிலீஸ் ஆகும்போது it produces the thrust, using this thrust the rocket goes up. இது நம்ம thrust அப்படின்னு நம்ம சொல்லலாம். Then reaction, according to the Newton's third law, there is equal to opposite reaction. இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ்ல நம்ம சொல்லிடலாம். ரைட், இது எல்லாமே மெஷர்ட் உங்களுக்கு என்னதான் நியூட்டன் தான். ரைட், தென் அப்ப இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபிரிக்ஷன். அந்த ஃபிரிக்ஷன் பத்தி நம்ம அடுத்து படிக்க போறோம். ஓகேவா, அப்போ ஒரு ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது this is depends on the nature of the surface and the body going to comes in contact with the surface. ஒரு சர்ஃபேஸ் மேல ஒரு ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல வரும்போது, so there is a exertion of the concept of friction. The friction is giving the information about the how much the rough the surface is. It is not only depends on the surface, it is depends on the body also. அப்ப எந்த ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல வருதோ, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு யூனிக் வேல்யூ தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த friction அப்படின்னு நம்ம சொல்லலாம். This friction is measured in terms of, this friction is directly proportional to the normal reaction, அல்லது this friction is equal to mu into normal reaction அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது எக்ஸாக்ட்டான கரெக்டான ஆன்சர் கிடையாது. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, the maximum friction that is equal to mu into normal reaction. So இந்த maximum friction கண்டுபிடிக்க தான் உங்களுக்கு ஃபார்முலா இருக்க ஒழிய வேற எதையும் உங்களால ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், limiting friction, and kinetic friction. ரைட், இன்னும் கூட சில டேர்ம்ஸ் இருக்கு, ரோலிங் ஃபிரிக்ஷன். பட் ரோலிங் ஃபிரிக்ஷன் நம்ம பெருசா படிக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால இப்போதைக்கு நம்மளுடைய லெவலுக்கு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுலயும் அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தான் வரும். கைனடிக் ஃபிரிக்ஷன் அவங்க கேட்டா மட்டும் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு போதும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு மோஸ்ட்லி நான் உங்களுக்கு கிளாஸ்ல எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, there may be a block, let's take it as the 20 kg. Upper the weight is the 200 Newton. The normal reaction is also equals to 200 Newton. Right? I am going to apply the force in this side, means the body try to giving the frictional force in the opposite direction. First of all, we are supposed to calculate the maximum friction. So the maximum friction that is equals to mu into normal reaction. Maybe then our mu equal to 0.2, so later I will 0.2 into 200. So my answer is 40 Newton. So this is what the maximum friction up to which the body want to move. இதுல 40 நிமிடம் கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த பாடி நமக்கு மூவ் ஆகாது. நம்ம 40க்கு மேல கொடுத்தா மூவ் ஆகுமா? கண்டிப்பா மூவ் ஆகும். நம்ம 40க்கு கீழே கொடுத்தா கண்டிப்பா மூவ் ஆகாது. அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சோ அதெல்லாம் நம்ம இதில் சால்வ் பண்ண போறோம்.
என்ன அப்படின்னா இப்போ இன்கேஸ் இந்த பாடி மேல நான் ஒரு 10 நியூட்டன் நான் கொடுத்தேன் அப்படின்னா the body is also giving the 10 newton and makes the net force equal to 0. நான் 20 கொடுத்தேன் அப்படின்னா friction is also 20. அப்ப இந்த எல்லா கேசஸ்லயும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த பாடி உங்களுக்கு என்ன ஆகாது, மூவ் ஆகாது, அதாவது ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the static friction அப்படின்னு நம்ம சொல்லலாம். This is the graph for the friction. ஓகேவா? ஸோ இதுதான் the maximum friction. நான் 40 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா தென் அகைன் இதான் உங்களுக்கு என்னது, இது 40 நியூட்டன். அப்ப நான் இந்த இடத்துல நான் ஒரு 10 கொடுத்தேன் அப்படின்னா the friction is also 10. நான் 20 கொடுத்தேன் அப்படின்னா the friction is also 20. இப்போ இன்கேஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு 60 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா இப்ப ஃபிரிக்ஷன் இப்பயும் 40 தான். ஆனா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அந்த பாடி உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது வரைக்கும் கண்டிப்பா மூவ் ஆகாது. அந்த மூவ் ஆகாம இருக்கக்கூடிய ஸ்டேட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ திஸ் இஸ் வாட் த ஸ்டாட்டிக் ரீஜியன். ஸ்டாட்டிக் அதாவது ரெஸ்ட்ல தான் இருக்கும். கரெக்டா இந்த வேல்யூ நான் 40 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா ஓகேங்களா, எக்ஸாக்ட்டா the friction is also attained the 40. So this is what the limiting friction அல்லது maximum value of static friction. ஓகேவா, ரைட். ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். நான் அதே எக்ஸாம்பிள் திரும்ப நான் சொல்றேன். ஒரு ட்ரக் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரக்குடைய கேரேஜ்ல பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிளாக் இருக்கு. மேக் இட் ஆஸ் 10 kg, ரைட். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃப்ரீ பார் டயக்ராம் அப்படி நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும். ஸோ the பாடியோட weight the 100 Newton acting in downward direction, the normal reaction is also equals to 100. So at the time the truck starts move in a direction with an acceleration 1 meter per second square, அப்படின்னா இந்த பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். that is equal to m into a, that is equal to 10 Newton. இப்போ அவங்க வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த இதுல எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி மேல ஆக்ட் ஆகக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ் that is equals to 10 Newton. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் கால்குலேட் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்டு நார்மல் ரியாக்ஷன். மேபி இந்த இடத்துல நம்ம ஒரு மியூ ஈக்குவல் டு 0.3 வச்சுக்கலாம். அப்போ 0.3 into the normal reaction that is equals to 100, that is equal to 30 Newton. So there is a 30 Newton should be applied the minimum in order to make the body in motion. இந்த பாடி மூவ் ஆகணும் அப்படின்னா அதனால நான் கொடுக்க வேண்டிய மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவுதான் 30. ஸோ இங்க மேக்ஸிமம் போட்டிருக்கீங்க, நீங்க மினிமம் சொல்றீங்க அப்படின்னா இது ஃபிரிக்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் 30 விட அதிகமா இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் 30 இருக்கணும். 30 இருந்தா கூட உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும், இட்ஸ் ஸ்லைட்லி ரெடி டு மூவ், கொஞ்சமா ஷேக் ஆக செய்யும் இல்லையா. அதனால நான் 30க்கு கீழே நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த பாடி நமக்கு மூவ் ஆகாது. Okay, right. But what is the force of friction? So make a graph. In the number for graph போட்டோம் அப்படின்னா so this is 30, this is also 30. இப்போ applied force எவ்வளவு நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க, it is a 10 Newton. அப்ப the friction is also equals to 10 Newton. ஓகேவா, இதான் நம்ம friction அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, so almost இதான் வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் from the laws of motion, but any other classல we did the lots of sum, அந்த சம்லாம் கொஞ்சம் go through பண்ணுங்க, ரைட்டா. Then next one, இந்த work ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணி, this is also the based on the dynamics part. the force அப்ளை பண்ணிட்டோம் அப்படி நம்ம சொன்னோம் அப்படினாலே கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்துச்சு அப்படின்னா we can say there is a work. So this burden is given by F vector dot D vector. அல்லது F vector was the F vector dot S vector அப்படின்னு கூட சொல்லுவாங்க. This is what burden. அப்ப டாட் போட்டு போட்டோம் அப்படின்னா F into D into cos theta ஆயிடும். So this is burden. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருந்துச்சு அப்படின்னு.
constant force habits அப்படின்னா the burden that is equal to the force into displacement into cos theta. In case of variable force, integral f into cos theta into dx. So this is for the variable force. This is for variable force. On the cos theta அப்படிங்க sometimes உங்களுக்கு theta equal to 0 degree இருக்கும், theta equal to 0 degree இருந்துச்சு அப்படின்னா cos 0 that is equal to 1. This time the burden equal to integral f into dx. This is what burden. So இதோட யூனிட் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா that is joule. Right. So next one is the energy. So energy அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. நம்ம இந்த இடத்துல டிஸ்கசிங் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா மேஜர்லி 3 விதமான எனர்ஜி இருக்கு. The pressure energy, kinetic energy and potential energy. இதுல இந்த pressure energy அப்படிங்கிறது only for fluids. Fluids அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா லிக்விடும் வரலாம், கேஸும் வரலாம். So because the fluids அப்படின்னாலே it has a tendency to move இல்லையா? அப்ப fluids மூவ் ஆகும், gas மூவ் ஆகும். Therefore நமக்கு pressure அப்படின்னு pressure energy கொடுத்தாங்க அப்படின்னா அது fluidsல மட்டும்தான் வரும். பட் நம்ம இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே solid materials. அதனால we can make it as the total energy. The total energy of the particle is nothing but its kinetic energy plus potential energy அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்க நம்ம pressure energy கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே கேட்டாங்க அப்படின்னாலும் pressure energy தேவைப்படுச்சு அப்படின்னா the pressure energy equal to the pressure into volume. So pressure into volume அப்படிங்கிறது எனர்ஜியா? ஏன் அப்படின்னா kinetic energy அப்படின்னா yes we could see it is energy. The potential energy, yes it is also the energy. அப்ப pressure into volume equal to energy அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா yes it is also the energy. Right? We can do the dimensional check. The pressure அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா force divided by area into volume. So force அப்படிங்கிறது Newton divided by meter square into the volume அப்படிங்கிறது meter cube. So இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு m மட்டும் நிற்கும். So finally it is Newton meter. So this is the dimensional formula for PV. The dimensional formula for PV that is equal to Newton meter. So இந்த இடத்துல பாருங்க the burden that is equal to force into displacement, the Newton meter, it is only joules. Okay, அப்ப the pressure into volume is also the kind of the energy, right? But anyhow, the most of the cases we are discussing only the kinetic and potential energy in our mechanical system. அப்ப the kinetic energy அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆச்சு அப்படின்னா இதோட kinetic energy is given by half into m into v square. இங்க நம்ம அந்த momentum உடைய கான்செப்ட் கொஞ்சம் யூஸ் பண்றோம். the momentum எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so the kinetic energy that is equals to half into m into v square. நமக்கு தெரியும் the momentum அப்படிங்கிறது mv. so அதனால என்னுடைய தேவைக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு மாஸால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். so it is m square v square divided by 2 into m அல்லது v square divided by 2 into m. This is what the relation between the kinetic energy and the momentum. If you are solve this equation for p, you will getting this much. So p equal to root of 2m into kinetic energy. Okay, so அப்ப kinetic energy அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு terminology இருக்கு. The one, the in case a body moving with the velocity v, this time the kinetic energy equal to half into m into v square. If there is a data of momentum, so this time v square divided by 2m. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த momentum க்கும் kinetic energy உள்ள relation, right? So the potential energy potential energy, we take a entire class for explaining the potential energy. வெறும் potential energy மட்டுமே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா potential energy ஒரு சில சும்மா mgh அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் டெப்தா போனப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல potential energy இருக்கணும் அப்படின்னா so you have to very clear about the concept of the conservative force.
அப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஒரு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அகைன்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒர்க் தான் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. தேர் இஸ் a very simple example. ஸோ ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு பால் m into m அப்படிங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பால் we know, so there is a force m into g in downward direction. So இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய gravitational force is a conservative force. It is in the downward direction. If you trying to bring this ball in upside, இந்த மேல கொண்டு போறீங்க அப்படின்னா, அப்ப அந்த கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா நீங்க வேலை செய்றீங்க இல்லையா, அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், இதுல ஒரு எனர்ஜி போயிட்டு ஸ்டோர் ஆகும். அப்ப இன்கேஸ் இந்த ஹைட் ஹெச்சா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு m into g into h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா. அப்ப the work that is equal to force into displacement, அப்ப இருக்கக்கூடிய force that is equal to mg, displacement equal to h. So அப்ப this is equal to our burden equal to m into g into h. இந்த ஒர்க் தான் உங்களுக்கு என்னவா மாறுச்சு, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா நமக்கு சேஞ்ச் ஆச்சு. அப்ப அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, there is a spring. ஓகே, அப்ப இந்த ஸ்ப்ரிங் நீங்க லைட்டா கம்ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஏதாச்சும் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டா ஆன்சர் இஸ் எஸ். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா F is equal to minus k into x. This is what the spring force. இந்த இடத்துல இருக்கக்கூடிய mg அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், ஆனா இது வேரியபிள் ஃபோர்ஸ். அப்ப இங்க வேர்டன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to go with the integral formula. Integral f into dx that is equal to integral k into x into dx. இன்டகிரேட் பண்ணோம்னா k கான்ஸ்டன்ட், x இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா x square divided by 2 that is equal to half into k into x square. This is what the potential energy stored in the spring. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படினாலே பிளைண்டா mgh நம்ம சொல்லக்கூடாது. the potential energy அப்படின்னா whatever may be the conservative field, அந்த ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒர்க் உங்களுக்கு என்னவாகும், அந்த சிஸ்டம்ல போயிட்டு ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன சொல்லணும், நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the total energy. இங்க நம்ம அதான் சொல்லிருக்கோம் the half into k into x square, right? அப்ப இது ரெண்டும் கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா it is called as the total energy. Total energy that is equal to kinetic energy plus potential energy. இப்ப இன்கேஸ் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாச்சு அப்படின்னா கைனடிக் அதிகமாகும், கைனடிக் அதிகமாச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் கம்மியாகும். அப்ப anyhow the system keeps the total energy is always constant. This is coincide with our basic formula. I mean, since the basic concept, the energy conservation, the energy neither create nor destroy, but it can be transferred from one form to another form. Kinetic potential மாத்தலாம், potential kinetic மாத்தலாம். Potential energy வரணும் அப்படின்னா you should have the conservative force, right? This is what the potential energy. The next one is the power. The power அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ஒர்க் அப்படி நம்ம சொல்லலாம். the rate of work, right? அதாவது d by dt of our work, that our ஒரு வேலையை எவ்வளவு வேகமா செய்யணும். because in that we could see the time in the denominator. If time is decreases, the power will be increases. நிஜமாதானே, ஒரு வேலை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா செய்யறோமோ அந்த அளவுக்கு பவர் என்னவா இருக்கு நம்ம சொல்லலாம், ஜாஸ்தியா இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம், right? So that is equals to d by dt of the burden அப்படிங்கிறது நமக்கு the force into displacement. அப்புறம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா f into d into இங்க நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் x நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அங்க டிஃபரன்சியேஷன்ல d இருக்கு, அதனால f into x னு போட்டுக்கலாம். அப்ப dx divided by dt, the dx by dt is nothing but the velocity. அப்ப f into v is also the expression for the power, அல்லது the general expression for the power, that is equal to energy by this is what power, right? So sometimes they are using the term the efficiency. Efficiency அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா that is output divided by in. This is what efficiency, right? Then the last part is collision, right? அப்ப இந்த collision நமக்கு தெரியணும் அப்படின்னா we have to go with the first slide நான் சொன்னேன் இல்லைங்களா, கடைசியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, that is the conservation of momentum.
conservation of momentum. So அதாவது the momentum conservation, if there is no force, the net force that is equal to 0, we can say the momentum that is equals to constant. So because the net force அப்படிங்கிறது என்னங்க, the dp divided by dt இல்லையா, that is equal to 0 அப்படின்னா, yes we can say the momentum that is equals to constant. அப்ப இந்த கொலைட் ஆகிற கேசஸ்ல net force equal to 0 அப்படிங்கிறது yes answer is yes. நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கலையே, ஜஸ்ட் ஒரு பால் உருட்டி விடுறோம், அது போய் ஒரு சைடு வால்ல பட்டு திரும்ப வருது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிம்பிளி அது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எல்லாமே அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டாங்க, அதை ஷேர் பண்ணிட்டாங்க, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப மொமெண்டம் ஈக்குவல் டு 0, மொமெண்டம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா, மொமெண்டம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ரைட் சைடுல ஒரு போன ஒரு பால் லெஃப்ட் சைடுல வருது, அப்ப மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கா, எஸ் மொமெண்டம் சேஞ்சஸ். அப்புறம் எப்படி மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, for the entire system, for the entire system. So for an example, ஒரு பால் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வெலாசிட்டில போகக்கூடிய பால் ரெஸ்ட் பண்ணக்கூடிய பால்ல மோதுது அப்படின்னா, இப்ப ஆஃப்டர் கொலிஷன் மேபி இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடலாம், இந்த பால் உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாலோட இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு சம்வாட் நம்பர், ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு 0. மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா மொமெண்டம் கான்ஸ்டன்ட் ஆனா, எஸ் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் நம்ம என்டையர் சிஸ்டம் கன்சிடர் பண்ணோம். அப்ப இந்த இடத்துல எவ்வளவு மொமெண்டம் லாஸ் ஆச்சு, the same momentum transferred to the second ball. சோ அப்ப மொத்த சிஸ்டமா பார்க்கும்போது மொமெண்டம் உங்களுக்கு என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். பட் இதே நீங்க ஒரு இண்டிவிஜுவல் பாடியை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இங்க மொமெண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவாகும், வேரி ஆகும். ரைட். சோ இத பேஸ் பண்ணி நம்ம நிறைய கேसेस நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன அப்படினு பாத்துட்டீங்க அப்படின்னா, சோ ஒரு ரெண்டு பால் நமக்கு கொலைட் ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம எக்ஸாம்ல பார்க்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் மோஸ்ட்லி ரெண்டு விதமான क्वेश्चन. ஒன்னு velocity after collision, இன்னொன்னு எனர்ஜி லாஸ் in the collision. velocity after collision நம்ம டெரைவ் பண்ணிருப்போம் பாருங்க, the v1 that is equals to m1 minus e into m2 divided by m1 plus m2 into u1 plus 1 plus e into m2 divided by m1 plus m2 into u2. So similarly, the v2 that is equals to m2 minus e into m1 divided by m1 plus m2 into u2 plus 1 plus e into m1 divided by m1 plus m2 into u1. This is the velocity after collision. இதுல நம்ம எனர்ஜி லாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, that is equals to half m1 m2 divided by m1 plus m2 into u1 minus u2 the whole square into 1 minus e square. This is what the loss in energy. Okay va, mostly நமக்கு இத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस நமக்கு கேக்குறாங்க. then இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, the coefficient of restitution சொல்லுவோம், that is equal to v2 minus v1 divided by u1 minus u2. இத பேஸ் பண்ணி உங்களுக்கு e ஓட வேல்யூ வேணும் அப்படினா நம்ம கண்டுபிடிக்கலாம். Right, so this is about our basic classes. Right, so நம்ம முன்னாடி எடுத்த போர்ஷன்ஸ்ல இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ரொட்டேஷனல் மோஷன், இந்த கிராவிடேஷன் ரொம்ப ரீசெண்டா ஆரம்பிச்சோம். நம்ம அதை நம்ம ரீகேப் பண்ண போறது கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். ஓகேவா? so these are the entire revision part. ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன், ஒரு ஹலோ சார், ஒன்றும் இல்லை சார், கேரி ஆன். ஓகே ரைட். ஸோ ஒரு டைனமேட்டிக்ஸ் பார்ட் எப்படி ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம படித்தோம். இங்கேயும் நான் அந்த டைனமிக்ஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைனமேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம போய் இந்த டைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் இந்த இதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ். ஸோ இங்க இருக்கிற இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் டைம், அண்ட் திஸ் எஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். Displacement.
ஓகே. ஸோ அப்போ இங்க நம்ம அதை பத்தி இப்போ டோட்டலா பார்த்துருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, இந்த பாத் லென்த் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், ஷார்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன, எங்க நம்ம அதை ஸ்பீடா யூஸ் பண்ணோம், எங்க வெலாசிட்டி யூஸ் பண்ணோம், அதோட ஆவரேஜ் வேல்யூ என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது ஆக்சலரேஷன், என்ன ரேட்ல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். தென் இதை பேஸ் பண்ணி தான் we are applying this kinematic equation. Right? So the projection motion is nothing but நம்ம அங்க படிச்ச அதே kinematic equation but 2 dimension. நம்ம ரெண்டு டைம் நம்ம யூஸ் பண்ணோம். x direction தனியா, y direction தனியா யூஸ் பண்ணோம். Just you supposed to split the velocity in 2 direction and doing the same whatever that we did in the one dimensional motion. Right? Then uniform circular motion, அதுல ஒரு முக்கியமான ஒரு centripetal force அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று படிச்சோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு போல தெரியும் mv²/r இருக்கட்டும். ரைட். தென் இன்னைக்கு பார்த்த போர்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன, அது அந்த 3 லா அப்படிங்கிறது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது. தென் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு எதை பத்தி நம்ம சொல்றோம், இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன. ஸோ பிகாஸ் we have the formula only for the limiting friction, the remaining நம்ம கால்குலேஷன்ல கம்பேர் பண்ணி தான் போட்டுக்கணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன கிடையாது, தனியா ஃபார்முலா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ல போட்ட மாதிரி நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு 30, அப்ளைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10, hence the friction is also equals to 10. இது எவ்வளவு வரைக்கும் போகும், இந்த நம்பர்ஸ் நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். நீ 20 கொடுத்தாப்னா ஃப்ரிக்ஷன் 20, 25 கொடுத்தாப்னா ஃப்ரிக்ஷன் 25, 29 கொடுத்தா ஃப்ரிக்ஷன் 29, 30 கொடுத்தா 30, பட் 31 கொடுத்தாப்னா அகைன் அது 30. This is what the maximum friction. It can be extended up to 30. Right? Then இன்னொரு question, the work energy power, in case if you come across some previous questions. ஓகேவா, இந்த எந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, நான் என் பசங்களை சொல்லுவேன் இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர் வார்த்தை யூஸே பண்ணாதேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதேன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒர்க் எனர்ஜி பவர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்கம்மா, சீரியஸ்லி. ஒர்க் எனர்ஜி பவருக்கு we are spending the 1 or 2 weeks, but anyhow ஒரு கொஸ்டின் கூட எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒர்க் டன்னா என்ன, எனர்ஜினா என்ன அப்படின்னு வச்சுக்கிறது ஒரு 10 கொஸ்டின் அந்த பேப்பர்ல இருக்கும். நீட் எக்ஸாம்ல 45 கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா அதுல 10 கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டா வாட் இஸ் த ஒர்க், வாட் இஸ் த எனர்ஜி, வாட் இஸ் த பவர், இதை மட்டுமே வச்சு நியர்லி ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். இட் மே பி இன் த டிஃபரெண்ட் சாப்டர்ஸ், பட் த கான்செப்ட் இஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். டைரக்டா இந்த சாப்டர்ல கேட்க மாட்டாங்க, ஆனா இதை வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு கேட்பாங்க. சோ அதனால இந்த இன்னைக்கு பார்த்தா எஸ்பெஷலி லாஸ் ஆஃப் மோஷன், இந்த ஒர்க் எனர்ஜி அப்படிங்கறத அந்த பிசிக்ஸ் உடைய பேஸ். சோ இதுல எவ்வளவு உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த 2 சாப்டர்ல போடக்கூடிய எஃபர்ட் உங்களுக்கு என்னைக்கு வேஸ்ட் ஆகாது. எஸ்பெஷலி கைனமேட்டிக்ஸ் அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறது கைனமேட்டிக்ஸ்ல தான் கத்துக்க முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், வள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த எல்லா வேரியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get the idea to how to approach a question in the physics. எப்படி ஒரு யூனிட்ஸ் எடுக்கணும், எப்படி கிவன் டேட்டா எழுதணும், எப்படி நம்ம ஃபார்முலாவை பிக் பண்ணணும், எப்படி இந்த சம்ம ரன் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கைனமேட்டிக்ஸ் கற்றுக் கொடுப்போம். வெறும் ராவா உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் பார்ட்டை பிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் லேர்ன் கைனமேட்டிக்ஸ். தென் பேசிக்கான பிசிக்ஸ்க்கு லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி இது படிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லா சாப்டரும் ஈஸி தான். நான் என் பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை சொல்லுவேன், இந்த 2 சாப்டர் நல்லா நீ கத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையே கிடையாது, இந்த 2 சாப்டரையும் உனக்கு கேரி பண்ணி பண்ண அது நீயே படிச்சுக்கலாம். அதனால சோ அந்த நான் சொல்றதுக்கான சீரியஸ்னஸ் எடுத்துட்டு இந்த 2-3 சாப்டர்ல நீங்க போடக்கூடிய எஃபர்ட் சீரியஸ்லி நல்ல மார்க் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம லேட்டா ஜாயின் பண்றவங்க இருந்தாலும் இதுல கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் நீங்க போடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால போட முடியும் அந்த அளவுக்கு போடுங்க. ஓகே, சோ தட்ஸ் இட். தி கொலிஷன் அப்படி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டுமே நான் சொல்லிட்டேன், பெருசா கான்செப்ட் நம்ம போகல. ரைட், பட் எனிவே the class அப்ப ஃபுல்லாவே பார்த்துருப்போம், அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. Next class we will start the next chapter, mechanical properties of solids and fluids. Yeah, thank you sir. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் குழந்தைகள் எல்லாம் கேட்டுக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு 12-13 கிளாஸ் எடுத்து 2 ரிவிஷன் கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் அட்லீஸ்ட் யூ அட்டெம்ப்ட் 1 கொஸ்டின் ஃப்ரம் நீட் பேப்பர் ஆர் ஜேஇ பேப்பர். ஏதோ ஒரு பழைய பேப்பர் எடுத்து ஒரு கொஸ்டின் இல்லை உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத எடுத்தாலும் கொஸ்டினை ஒரு மேத்தமெட்டிக்ஸ் உள்ள கொஸ்டினாக எடுத்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வரும். என்னென்ன பிரச்சனை வருங்கிறத நீங்கள் உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க.
சார் வில் எக்ஸ்பிளைன். ஏதாவது அதில் அப்ளை பண்ண முடியல, இல்லை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாம் வரும். நம்ம நிறைய ஃபார்முலா படிச்சிருப்போம், பட் அதனால் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு சப் சாப்டருக்கும் 1 or 2 கொஷின்ஸ் யூ ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கில். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் வந்துடும், உங்களுக்கு டைம் இருக்காது. அண்ட் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அவர் சொன்ன மாதிரி ஈவன் நாங்கள் படித்த காலத்துலேருந்தே இது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான், இன்றைக்கி நேற்று இல்லை. Even 40 years back, 50 years back, it was important chapters. So I suggest you try at least 1 or 2 questions on each of these sub-chapter. Try and answers, find the solutions for the problem, and applying these formulas. And whatever difficulty you face, you please send it in the WhatsApp. So that by next week, Saturday, இந்த சாப்டர்ஸும் இதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு புது சாப்டர்ஸுக்கு நம்ம போக போகிறோம், விச் வில் பி மோர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் இந்த ரிவிஷனை நம்ம எடுக்க சொன்னோம். ஏன்னா இதே கொஞ்சம் அரைகுறையாக புரிஞ்சுட்டு அதுக்கு போன கஷ்டம் அப்படிங்கிறனால. ஸோ ஐ சஜஸ்ட் சீரியஸ்லி யூ டேக். ஏன்னா இப்போ ஒரு 7-8 சப்சாப்டர் இருக்குமா, 7-8 சப்சாப்டர் 7-8 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஆன் யுவர் ஓன் ஏதோ ஒரு புக்கிலேருந்து அட்டன் பண்ணி, தென் இஃப் யூ கெனாட் ஃபைண்ட், யூ புட் தட் கொஷின் அண்ட் தென் ஆஸ்க் ஹவு டு டூ இட். அது சார் வில் எக்ஸ்பிளைன். ஓகே இல்லைங்களா சார்? கண்டிப்பாங்க சார். நம்ம அப்படி பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு 1 or 2 கொஷின்ஸ் அவங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா தட் வுட் பி பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனி டவுட்ஸ், எனி திங் ஜென்ரல் அண்ட் சப்ஜெக்ட் எதாக இருந்தால் நீங்கள் கேளுங்க. சமிதா எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கா உங்கள் ஸ்கூலு இதெல்லாம்? சார் இன்ஸ்பெக்ஷனுக்காண்டி வந்துட்டாங்க. ஆமாம்மா, ஓகே, வாட் எவர் இட் இஸ், பட் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் கொஸ்டின்ஸ். இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் ஆன் JEE அண்ட் நீட், நீங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணி நீங்கள் பார்த்தால் ஒழிய வெறும் ஃபார்முலா தெரிஞ்சால் பத்தாது. பர்டிகுலர்லி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் அந்த ஃபார்முலா ஹவு டு அப்ளை த ஃபார்முலாங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? ஓகேங்க சார். ஓகே, வி வில் மீட் அகெயின் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.